அஸ்ஸலாமு அலைக்கும். துஆவும் திக்ரும். ஒரு ஹதீஸில் வந்து 3 மனிதர்களுடைய துஆக்கள் வந்து மறுக்கப்படுவதில்லை, உறுதியாக வந்து அவை ஏற்கப்படுகின்றன என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹை அதிகமாக திக்ர் செய்பவர், 2வது வந்து அநீதி இழைக்கப்பட்டவர், 3 நீதியுள்ள அரசன். ஆதார நூல் ஜாமியு சகீர். ஆகவே நீங்கள் வந்து உங்களுடைய ஹஜ்ஜின் காரியங்களை நிறைவேற்றிவிட்டால் நீங்கள் உங்களுடைய மூதாதையர்களை நினைவு கூர்ந்து போல் அதைவிட அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். மனிதர்களில் சிலர், எங்கள் இரட்சகனே, உலகிலேயே எங்களுக்கு அனைத்தையும் வழங்கிடுவாயாக என்று வந்து சொல்லுவாங்க. சிலர் வந்து இவர்களை வந்து மறுமையில் யாதொரு பங்கும் இவங்களுக்கு கிடையவே கிடையாது. இவர்களுடைய அனைத்துமே வந்து உலகத்திலே அவங்களுக்கு கிடச்சிரும். இன்னும் வந்து அவர்களில் சிலர் வந்து, எங்கள் இரட்சகனே, எங்களுக்கு இவ்வுலக நன்மையையும் இன்னும் மறுமையின் நன்மையும் வழங்குவாயாக அப்படின்னு சொல்லி துவா கேட்பாங்க. நரகத்தின் நெருப்பை வேதனையை விட்டும் எங்களை காத்தருள்வாயாக ஆமீன் என்று கூறுபவர்களும் இருக்கிறாங்க. இவர்களில் வந்து சம்பாதித்த நற்செயல்களின் காரணத்தால் ஈருலகில் பாக்கியங்களும் இத்தகையோருக்கு உண்டு. அல்லாஹின் கேள்வி கணக்கில் மிக வந்து தீவிரமானவனாக இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து இம்மையிலும் மறுமைக்காகவும் தான் நம்ம வந்து துவா கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹை வந்து திக்ரு செய்வது வந்து சம்மந்தமாக திருக்குரானில் வந்து திருவசனங்கள் வந்து ஹதீஸில் வந்து கூறப்பட்டிருக்கிறது. உண்மையான உபகாரியாகிய அந்த அல்லாஹ் தாலாவை ஒரு வினாடி கூட மறந்து விடாமல் திக்ரு செய்வது அடியானின் மீது கட்டாய கடமையாகும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா வந்து அந்த பரிசுத்த நாயனின் பேருபகாரங்கள் எல்லாவற்றையும் ஒப்பற்றவை. அவை வந்து ஒவ்வொரு வினாடியும் ஏராளமாக நமக்கு வந்து கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட பேருபகாரியை நினைத்து திக்ரு செய்வது, அவனுக்கு வந்து நன்றி செலுத்துவதும் மனிதனுடைய இயற்கை குணமாக அமைஞ்சிடணும் இன்ஷா அல்லாஹ். நமக்கு உலகத்தில் வந்து இரட்சகனுக்கு வந்து நாம் தஸ்பீ செய்து வருவோமாக இன்ஷா அல்லாஹ். ஏன்னா வந்து ஒவ்வொரு வினாடியும் லட்சக்கணக்கான உபகாரங்கள் வந்து அவன்கிட்ட வந்து நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. இவ்வாறு இருந்தும் பரிசுத்த நாயனை திக்ரு செய்வதை பற்றி நம்ம வந்து திருக்குரான்லையும் ஆயத்துக்கள்லையும் ஹதீஸ்கள்லையும் ஏராளமாக வந்து பெரியார்களும் சொல்லியிருக்காங்க, பொன்மொழிகளும் இருக்குது, சம்பவங்களும் வந்து ஏராளமாக நம்ம நிறைஞ்சிருக்குது. எனவே வந்து அப்பரிசுத்த திருநாமத்தை திக்ரு செய்வதனால ஏற்படும் பரக்கத்துக்களை பற்றியும் அதன் ஒளிமயமான நிலையை பற்றியும் சிந்திச்சு பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். எனவே வந்து நம்ம வந்து இம்மை மறுமைக்காகவும் துவா செஞ்சு திக்ரு செஞ்சு துவா செஞ்சு பலனை பெறுவதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.